அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். நம்ம இப்போ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 6th டேர்ம் 3ல இருந்து செகண்ட் லெசன் பார்க்கலாம். நம்மளுக்கு சிலபஸ்ல டாபிக் இருக்கோ அந்த லெசன் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? செகண்ட் லெசன் அப்படிங்கிறது புவி மாதிரி. புவி மாதிரியில என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, புவி 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாகும். புவியோட என்ன டென்சிட்டி இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அதோட பரப்பளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் கொண்டது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, உலகில் முதலாக புவி மாதிரியை கிபி 150ஆம் ஆண்டில் கிரேக்கர்கள் உருவாக்கியுள்ளனர். ஃபர்ஸ்ட் குளோப் அப்படிங்கிற கான்செப்டை யாரு உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிரேக்கர்கள் தான் உருவாக்கியிருப்பாங்க. இந்திய வானியல் அறிஞர் முதலாம் ஆரியபட்டர். ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா ஆரியபட்டர் அவர்கள் எழுதிய ஆரியபட்ட சித்தாந்தம் அப்படிங்கக்கூடிய நூல்ல விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக நகர்வது போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதால் விளைகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சரிங்களா? எப்படி அப்படின்னா அதோட ரொட்டேஷன் பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்ப மேற்கு புறமா நகர்ந்துட்டு போகுது அப்படிங்கறதுனால, அது மட்டும் இல்லாம புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறது அப்படிங்கறதுனால மேற்கு நகர்றதா நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எழுதியிருப்பாங்க. எதுல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாம் ஆரியப்பட்ட சித்தாந்தம் அப்படிங்கக்கூடிய அவருடைய நூல்ல எழுதியிருப்பாரு. அடுத்தது இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிரேக்க ரோமானிய கணித வல்லுநர்கள். சரிங்களா? அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, வான் ஆய்வாளர் மற்றும் புவியியல் ஆய்வாளர் ஆகிய எல்லாருமே சேர்ந்து கிரேக்க ரோமானிய கணித வல்லுநரான வான் ஆய்வாளரான புவியியல் ஆய்வாளர் ஆகிய தாலமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். சரிங்களா? தாலமி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, முதலில் நில வரைபடத்துல அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவரா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் லாட்டிடியூட் லாங்கிடியூட கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாலமி. ஓகேங்களா? இவருடைய ஜியோகிராபியா அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் புவியினுடைய அளவும் அதன் மேற்பரப்பை குறித்த விவரங்களும் அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகளினுடைய அடிப்படையில் அமைந்த பல்வேறு இடங்களினுடைய பட்டியலும் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜியோகிராபி அப்படிங்கக்கூடிய லெசன்ல அவருடைய இதெல்லாமே கொடுத்திருப்பாரு. லாட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட்ஸ் இதை பத்தின விஷயங்கள் எல்லாமே கொடுத்திருப்பாரு. சரிங்களா? அடுத்தது இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, புவியின் நடுவில் வரையப்பட்டுள்ள நிலநடுக்க கோடு ஈக்வேட்டார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். மற்ற அச்சக்கோடுகளை விட நீளமாக காணப்படுகிறது. ஏன் அப்படின்னா, மித்தெல்லாம் பார்ட்டிஷன்ஸ் தான் பிரிச்சிருப்பாங்க. அந்த ஈக்வேட்டார் அப்படிங்கிறது மட்டும் இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கும். இது நீளமாக காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கோடு பெருவட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. கிரேட் சர்க்கிள் என்றும் அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட், 0 டிகிரி அச்சக்கோட்டிலிருந்து 23.5 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் தாழ் அச்சக்கோடுகள் என அழைக்கப்படுகிறது. which is low latitudes எனவும், 23.5 டிகிரி வடக்கு முதல் 66.5 டிகிரி வடக்கு வரையிலும், 23.5 டிகிரி தெற்கு முதல் 66 டிகிரி தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் மத்திய அச்சக்கோடுகள் எனவும் அழைக்கப்படுகிறது. மிடில் லாட்டிடியூட்ஸ். அதாவது இந்த பாக்ஸ்ல பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். 0 டிகிரி இருந்து 23 டிகிரி நார்த், 23 டிகிரி தெற்கு. இது ரெண்டுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லோ லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 66.5 இருந்து 90 டிகிரி. இதுவும் மேல 23 டிகிரில இருந்து 66 டிகிரி வரைக்கும். இதையும் 23 டிகிரி டு 66 டிகிரி இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிடில் லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். அதே மாதிரி 66.5 இருந்து 90 டிகிரியும் இதை ரெண்டையுமே ஹை லாட்டிடியூட், அதாவது உயர் அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படும். சரிங்களா? லோ லாட்டிடியூட், மிடில் லாட்டிடியூட், ஹை லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது இங்க கொடுத்திருக்காங்க. இதுவும் எதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா டிக்ஷனரி ஆஃப் ஜியோகிராபி அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், அச்சரேகை அப்படிங்கிறது அகலாங்கு அப்படின்னும், தீர்க்க ரேகை அப்படிங்கிறது நெட்டாங்கு, அதாவது லாட்டிடியூட் லாங்கிடியூட், பூமி தரேகை ஈக்வேட்டார் அப்படிங்கிறது நிலநடு வரை கோடு அப்படின்னும், கடகரேகை அப்படிங்கிறது கடக வரை, மகர ரேகை அப்படிங்கிறது மகர வரை, டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகார்ன் எனவும் தமிழில் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான அறிஞர் பொருளை மாத்திருப்பாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. இந்த பாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீர்க்க கோடுகள் புவியில் நிலநடுக்க கோட்டு பகுதியிலிருந்து 111 கிலோமீட்டர் இடைவெளியிலும் 45 டிகிரி, அதாவது 45 டிகிரி அச்ச பகுதிகளில் 79 கிலோமீட்டர் இடைவெளியிலும், துருவ பகுதிகளில் இடைவெளி இன்றும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்மளுடைய லாங்கிடியூட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. தீர்க்க கோடுகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடங்களும் எப்படி இருக்கும். நிலநடுக்க கோட்டு பகுதியில 111 கிலோமீட்டர் வேகத்துல இருக்கு, அச்ச பகுதியில 79 கிலோமீட்டர்ல இருக்கு, துருவ பகுதிகளில் இடைவெளி இன்றி காணப்படுகிறது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்திருப்பாங்க. எப்படி நம்ம பிரிக்க முடியும், வட துருவம்னா என்ன, தென் துருவம்னா என்ன அப்படிங்கறத பிரிக்கிறதுக்கான ஒரு செயல்பாடுகளை உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்,
முக்கிய தீர்க்க கோடுகள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரீன்விச் முதன்மை கோடு. எதனால இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கிரீன்விச் தீர்க்க கோடு வச்சுதான் வந்து நம்மளுடைய டைம் ஜோன்ஸ் எல்லாமே வந்து அவங்க கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் வந்து கிரீன்விச் மெரிடியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பன்னாட்டு தேதி கோடு, இன்டர்நேஷனல் டேட் லைன். 180 டிகிரி தீர்க்க கோடு. இதை தான் வந்து இன்டர்நேஷனல் டேட் லைன்ஸாகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். பன்னாட்டு தேதி கோடு. இந்த பன்னாட்டு தேதி கோடு வளைந்து செல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நேராக சென்றால் ஒரே நாட்டிற்குள் 2 தேதிகள் அமையும். இந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்காக இக்கோடு வளைந்து வரையப்பட்டுள்ளது. சரிங்களா? அதனாலதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட் லைன்ஸை கிறிஸ் கிராஸா கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எங்க மேல கொடுத்திருக்காங்க இந்த தீர்க்க கோடு அப்படிங்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? அடுத்தது புதிய வலைப்பின்னல். ஓகே, இந்த தகவல் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புவி தன் அச்சில் ஒரு முறை தன்னைத்தானே சுற்றிகளும் கால அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஒரு நாள், அதாவது ஒரு நாள் அப்படிங்கிறது 24 hours, 1 மணி நேரம் அப்படிங்கிறது 60 நிமிடங்கள் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அப்போ ஒண்ணு வந்து தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுது. இதனாலதான் நம்மளுக்கு இரவு பகல் மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? 24 மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 24 into 60, அதாவது 1440 நிமிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புவிக்கோளத்தினுடைய சுற்றளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 360 டிகிரி. 360 டிகிரி அப்படிங்கிறது 360 தீர்க்க கோடுகளை குறிக்குது. அதே மாதிரி 360 டிகிரி வந்து 1440 நிமிடங்கள் அப்படிங்கறத முதல்ல சொல்லியிருப்பாங்க. ஒரு டிகிரியினுடைய நேரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1440 டிவைடட் பை 360 பார்க்கும்போது 4 minutes. அப்போ ஒரு லாட்டிடியூட், அதாவது ஒரு தீர்க்க ரேகை இதுல இருந்து கடக்கிறதுக்காக கூடிய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 நிமிடங்கள். அப்போ ஒரு டிகிரியை கடக்க புவி எடுத்துக்கொள்ளும் காலம் 4 நிமிடங்கள். கீழே கொடுத்திருக்காங்க. 60 நிமிடங்கள் அல்லது 60 நிமிடங்கள் டிவைடட் பை 4 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15. அப்போ ஒரு மணி நேரத்துல 15 தீர்க்க கோடுகளை புவி கடக்கிறது. இதுக்காக தான் அந்த கால்குலேஷன். சரிங்களா? மொத்தமா நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, புவி தன்னை சுத்துறதுக்கும் ஒரு மணி நேரத்துல எவ்வளவு தீர்க்க கோடுகளை கடக்குது அப்படிங்கறத வச்சோம். அதை வச்சுதான் வந்து நம்மளுக்கு டைம் டியூரேஷன்ஸும் மாறிட்டே வரும். அதே மாதிரி சூரியன் எங்க இருந்து உதிக்குது, எங்க மறையுதுங்கிறத பொறுத்தும் அந்த டைம் டியூரேஷன்ஸ் அப்படிங்கிறது மாறும். சரிங்களா? அப்போ ஒரு மணி நேரத்துல 15 தீர்க்க கோடுகள்ல புவி கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு டிகிரியினுடைய நேரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4 நிமிடங்கள். அதாவது ஒரு தீர்க்க கோடு ஒண்ணுல இருந்து இன்னொன்னு கிராஸ் பண்ணக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4 minutes அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அடுத்தது இந்த பாக்ஸ்ல மெரிடியன். மெரிடியன் என்ற சொல் மெரிடியான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லத்தீன் மொழி சொல்லில் இருந்து வந்ததாகும். இதற்கு நண்பகல் மிட் டே, அதாவது மெடியஸ் மிடில் டைஸ் ஈக்குவல் டு டே. எல்லாத்தையும் சேர்த்துதான் வந்து மிட் டே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நண்பகல் என பொருள். எனவே மெரிடியன் என்பது சூரியன் ஒரு இடத்தின் நேர் மேலே உச்சியில் உள்ளதை குறிக்கிறது. அப்போ PM போஸ்ட் மெரிடியம், ஆன்டி மெரிடியம். AM அப்படின்னு சொல்றது ஆன்டி மெரிடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெரிடியன் அப்படிங்கிறது என்னன்னா எந்த இடத்துல சூரியன் உச்சியில இருக்கு அப்படிங்கறத வச்சு அந்த PMமும் AMமும் கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ இங்கே கொடுத்திருக்காங்க. AM அப்படிங்கிறது ஆன்டி மெரிடியன், நண்பகலுக்கு முன்னதாக கருதப்படுகிறது. PM அப்படிங்கிறது போஸ்ட் மெரிடியன், நண்பகலுக்கு பிறகு பொருள்படும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நம்மளோட டைமை கன்சிடர் பண்றது இதனாலதான் மெரிடியனுக்கு முன்னாடி மெரிடியனுக்கு பின்னாடி அப்படிங்கறத டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா கிடைமட்ட பரப்பளவில் மேற்கில் குஜராத்தில் உள்ள கவுர்மோட்டா என்ற இடத்திற்கும், கிழக்கில் அருணாச்சல் பிரதேசத்தில் உள்ள கிபித்து என்ற இடத்திற்கும் சமதூர இடைவெளியில் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் உள்ள மீர்சாப்பூர் என்ற இடத்தின் வழியே 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்க கோடு செல்கிறது. இதனாலதான் 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்க கோடை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அலகாபாத் மீர்சாப்பூர் கோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அலகாபாத் மீர்சாப்பூர் வழியாக செல்கிறது தீர்க்க கோடு அப்படின்னு நம்ம அழைப்போம். சரிங்களா? இதுதான் வந்து அதுக்கு ரீசன். 82 டிகிரி கிழக்கு தீர்க்க கோடு எதன் வழியா செல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அலகாபாத்ல இருக்கக்கூடிய மீர்சாப்பூர் வழியா. ஓகேங்களா? உலகத்துல நேர மண்டலம் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டைம் ஜோன்ஸ் எப்படி கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதன்மை தீர்க்க கோடுகள்ல இருந்து டைம் ஜோன்ஸை கன்சிடர் பண்ணி இதோட வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணி போவோம். சரிங்களா? சும்மா ஒரு சம்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணணும். உலக நேர மண்டல வரைபடத்தை வச்சு ஒரு சம்ஸ் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதோட இந்த லெசன் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சது. அடுத்த லெசன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.